ஓடிபி வருமா? இப்படி உள்ளே தூங்க வச்சுருங்களா? நானே தீனு போயிட்டா உள்ள, இல்லை நீங்கள் வச்சுருங்களா? ஹாய், இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து சேனலில் ஒரு வீடியோ அன்பாக்சிங் வீடியோ போகிறோம். அதுவும் இல்லாமல் இது ஒரு பெரிய அன்பாக்சிங், பெரிய வீடியோ. காசுலேயும் பெருசு தான், பொருளோட ப்ராடக்டோட சைஸ்லேயும் பெருசு தான். ரொம்ப நாளாக நாங்கள் வாங்கணும்னு நினச்சோம், ஆனால் அது வாங்க முடியாமல் தள்ளி போயிடுச்சு. இன்றைக்கி வாங்கியாச்சு. எங்கள் அம்மாக்காக தான் வாங்கினது, சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கோசரம். அவங்கள இந்த ஊஞ்சல் வாங்கணும்னு ஒரு ஆசை. ஊஞ்சல் தான் இது. ஸ்டாண்ட் டைப்லேயும் இருக்குது, அதே மாதிரி சிங்கிளாக நம்ம மேலே மாட்டி தொங்கி ஆடுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டாண்ட் டைப் மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது முன்னாடி பின்னாடி ஆட முடியாது. ஒரே இடத்துல அப் அண்ட் டவுனில் ஒண்டி தான் ஆட முடியும். உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது, வீட்டில் நிறைய இடம் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி நம்ம மாட்டி நம்ம முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி ஆடுற மாதிரி வாங்கிக்கலாம். வாங்க இந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம பிரித்து அன்பாக்சிங் பார்த்து அதோட ரிவ்யூ, அப்புறம் எப்படி அதை மாட்டி நம்ம யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட் வந்துடுச்சு. நம்ம நடு வீட்டிலே ப்ராடக்டை வச்சுட்டோம். இப்போ நம்ம அதை பேக்கிங் எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சாக்கு தான், ஒரு பெரிய ஒயிட் கலர் சாக்கில் பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்தா எங்கேயுமே டேமேஜ் எதுவுமே கிடையாது. சாக்கும் கிழியில் நீட்டாக தான் பேக்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. நூலை வச்சு, அதாவது சணலை வச்சு தான் கட்டியிருக்காங்க. சணல் நூல்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சணல் நூலை தான் வச்சு கட்டியிருக்காங்க. சுற்றி ஓரளவுக்கு நான் திருப்பி பார்த்தேன், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு சாக்கு டேமேஜோ கிழியோ எதுவும் இல்லை. பேக்கிங் வைஸ் ஓகே, சூப்பர், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டெலிவரியில் இருக்கிறவங்க ஒரு ப்ராடக்ட்டை, நம்ம புதுசாக வாங்கின ப்ராடக்ட் நமக்கு தான் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு அதை கேஷுவலாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, ரஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க எடுத்துன்னு வந்தது ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. டாட்டா ஏசியில் எடுத்துன்னு வந்தாங்க. ஆனால் வீட்டில் வைக்கும் போது, அதை தள்ளும் போது, இது பண்ணும்போதெல்லாம் அவங்க ரஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டெலிவரி தான் அது. மற்றபடி இது எப்படி இருந்தாலும் கண்ணாம்னா அடிப்பட்டு தான் வந்திருக்கும். உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பிரித்து பார்க்கலாம். சைடில் ஒரு பிளாஸ்டிக் சணல் மாதிரி இருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா, அதில் தான் அவங்க கட்டி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம அவுத்தாலே இது ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம கையில் ஈஸியாக அவுத்துட்டு ஃபுல்லாமே எல்லாமே கையில் போட்ட முடிச்சு தான், கையில் போட்டு பேக்கிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம கையாலே இது ஓப்பன் பண்ணலாம் தான் நம்ம நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கட் பண்ணி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம ஆர்டர் பண்ண கலரில் இருக்கா, இல்லை வேறு கலரில் இருக்கா, உள்ளே என்ன ஒரு நிலமையில் இருக்குது, நம்ம பிரித்து பார்த்தா தான் என்ன நிலவரம்னு நம்மளுக்கு தெரியும். உள்ளே ஆனால் உண்மையிலுமே பார்க்கும்போது நல்லா இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் அது. இப்போ பாருங்கள், நம்ம ஆர்டர் பண்ண கலர் தான் வந்திருக்கு. ரெட் அண்ட் பிளாக் தான் நான் ஆர்டர் பண்ண கலரு. அதே கலரில் தான் வந்திருக்கு. நல்லா தான் இருக்குது. நம்ம எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணணும், நம்ம பிரிக்கும் போது நம்ம ஃபுல்லாக பிரித்து உள்ளே நம்ம எங்கெங்கே என்னென்ன டேமேஜ் இருக்கா, இல்லை ஏதாவது ஸ்க்ராட்சோ இல்லை வேறு ஏதாவது இருக்கா, நம்ம ஃபுல்லாக நம்ம கிளியராக பார்த்துடணும். ஏன்னா அது நம்ம பார்க்காம ஒரு 1 மந்த்தோ இல்லை ஒரு வாரமோ நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா, அதுக்கப்புறமா நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது நம்ம ரீஃபண்டு கூட பண்ண முடியாது, ரிட்டனும் போட முடியாது. ஏன்னா டைமிங் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். அதனால் ஒன்றுத்தையும் நம்ம இன்ச் டு இன்ச் பை பார்க்கணும். அப்போ தான் எதாவது டேமேஜ் இருந்தால் கூட நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைமும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சீக்கிரமாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது நம்ம கடையில் வாங்கும்போது இந்த பிரச்சனை வராது. ஏன்னா நாங்கள் கடையில் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. அதனால தான் நான் சரி நம்ம ஆன்லைன்லேயே வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போ நம்ம உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பில்லோ மாதிரின்னு ஒன்று இருக்குது. நம்ம தலைக்கு வச்சுக்கிற, நம்ம கட்டிக்கலாம், பின்னாடி கட்டிட்டு இதை நம்ம தலைக்கு வச்சுக்கிற ஒரு பில்லோ. நல்லா தான் இருக்குது, கலரும் ஓகே, பஞ்சு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, புஷ்ன்னு தான் இருக்குது. அடுத்து உள்ளே நம்ம கீழே உட்கார குஷன் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இதுவும் அது கீழே ஏதோ ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அடியில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணி நல்லா கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே இப்போ உங்களுக்கு நல்லா காட்டுறேன், கிளியராக தெரியும் பாருங்கள். தெரியுதுங்களா? ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்னா, அந்த செயின், அப்புறம் அந்த குக்கி மாதிரி நம்ம மாட்டுற அந்த ஹேங்கர் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை தான் நம்ம மேலே மாட்டி நம்ம தொங்க விட்டு நம்ம ஊஞ்சல் ஆடுறதுக்கு தேவையான அந்த பாக்ஸ் தான் இருக்குது பொழுது உள்ள. இப்போ நம்ம ஃபுல்லாக இதை கழட்டிடலாம். அந்த சாக்கை நம்ம ஃபுல்லாக கழட்டிட்டு ஃபுல்லாக உள்ளே எப்படி அவங்க பேக்கிங் பண்ணியிருக்காங்க, எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் கழட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு 2 பேர் வேணும் போல் இருக்குது. நம்ம பின்னாடி பிடிச்சிட்டு அந்த சாக்கை முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தவங்க கழட்டினா ஈஸியாக இருக்கும் போல் இருக்குது. ஒரு ஆளாக கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பின்னாடி தூக்கும்போது முன்னாடி சாஞ்சிடுது, முன்னாடி தூக்கும்போது பின்னாடி சாஞ்சிடுது.
நம்ம கைட்டிட்டு உள்ளே எப்படி பேக்கிங் வந்து சூப்பராக இருக்கா இல்லை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் உள்ளே எந்த ஒரு பஞ்சுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உள்ளே ஃபுல்லாக அட்டை அதை வச்சு தான் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. பஞ்சு கிஞ்சி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பாருங்கள், ஃபுல்லாகவே அட்டையாக தான் இருக்குது. ஒரு சென்டரில் அப்புறம் பாதி அளவு வர ஒரு அட்டை மாதிரி கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சைடில் ஒரு அந்த இரும்பு இருக்கிற இடத்துல வந்து அட்டை, அதில் வந்து அந்த நூலை வச்சு அந்த கயிறை வச்சு அவங்க வந்து சுற்றி இது பண்ணியிருக்காங்க. அந்த கயிறை வச்சு நல்லா டைட்டாக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாமே அட்டையில் அப்புறம் கயிறு இதை வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. எங்கேயுமே பஞ்சு கிஞ்சோ இல்லை எதுவுமே கிடையாது. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஊஞ்சலுக்கான ப்ரொடக்ஷனே இது தான். பின்னாடி ஃபுல்லாக ஒரு அட்டை, அதுவும் ஸ்ட்ராங்காக கூட இல்லை, லைட்டாக தான் இருக்குது. மேலே இருக்கிற அட்டையும் வந்து அவ்வளோவா ஃபுல்லாக கவர் ஆகல, பாதியிலே நிற்கிது. அங்கங்கே பிஞ்சிருக்கு, கீஞ்சிருக்கு. அது இல்லாமல் ஒயர்லாம் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்குது. ஒயர்லாம் ஓகே, ஜூமில் பார்த்தா தெரியும். இப்போயே நம்ம எங்கெங்கே என்னென்ன டேமேஜ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த டேமேஜ்லாம் நம்ம பார்க்கல. மேஜரான ஒரு ஸ்க்ராச்சஸ், மேஜரான ஒரு இது இருந்தால் பரவாயில்ல. ஆனால் ரொம்ப டேமேஜோ இல்லை ரொம்ப இதுவாக இருந்துச்சோ இல்லை கம்பி கிம்பி ஒடுங்கி மாதிரி இல்லை மடங்கின மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இப்போயே அதை பார்த்துட்டு நம்ம ரிட்டனோ இல்லை ரீஃபண்டோ ஏதோ ஒன்று போட்டோன்னா ஓகே. ஆனால் நம்ம டைமையோ இல்லை அந்த ரீஃபண்ட் டைமையோ நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்காம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு வீக்லி ஒரு வீக் ஃபுல்லாகவோ இல்லை மந்த் ஃபுல்லாகவோ நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அப்புறம் ரீஃபண்ட் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பார்த்துட்டு எல்லாமே குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த பஞ்சு, அந்த உக்கார இது, அந்த புஷன் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எங்கேயுமே கிழியாமல் பஞ்சு கிஞ்சி எதுவும் வெளியே வராமல் ஸ்டிச்சிங்லாம் அந்த தையெல்லாம் கரெக்டாக இருக்க நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம கீழே அந்த உக்கார அந்த பஞ்சு மாதிரி கிளாத் மாதிரி இருக்கிற அந்த தலையில் வைக்கிற அந்த பில்லோ, அப்புறம் கீழே உக்கார தலைக்காணி மாதிரி இருக்கிற அந்த குஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, நல்லா ஒரு உட்காரத்துக்கு நல்லா இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா தூக்கி வச்சு அடித்து பார்த்தாலும் சரி, நல்லா வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுக்கி பார்த்தாலும் சரி, நல்லா சூப்பராக தான் இருக்குது. எங்கேயும் அவ்வளோவா பெரிய டேமேஜோ இல்லை எங்கேயுமே பஞ்சு எதுவும் வெளியே வந்த மாதிரி எதுவும் தெரியல. இது நல்லா தான் இருக்குது. அடுத்து நம்ம பாக்ஸ் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதுதான். இதை இப்போ நம்ம கட் பண்ணி இதுக்குள்ளே தான் நம்ம அந்த செயினும் அப்புறம் அந்த குக்கி அந்த ஊக் இதெல்லாம் உள்ளே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, நல்லா ஒரு ஒருத்தர் இல்லை 2 பேர் ஒரே டைமில் ஊஞ்சலில் உட்காந்தா கூட கரெக்டாக இருக்குமா, தாங்குமா, வெயிட்டானவங்க உட்காந்தா தாங்குற அளவுக்கு அவங்க அந்த செயின் அந்த சங்கிலி ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்களா பிரித்து பார்க்கலாம். அவங்க வெறும் இந்த சணலை வச்சு தான் கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஒயர் மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த சணலில் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே அதை பிரித்து பார்க்கலாம். அந்த சங்கிலி ஸ்ட்ராங்காக இருக்குமா, எப்படி நல்லா குவாலிட்டியான சங்கிலியாக இருக்குமான்னு பார்க்கலாம். பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பாக்ஸ் நல்லா பேக்கிங் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா உள்ள பிளாஸ்டிக்லாம் சுற்றி கவர் பண்ணி எந்த ஒரு டேமேஜும் ஆகாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது இப்போ நம்ம பிரிச்சுட்டு இப்போ உள்ள அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பாக்ஸை திறந்த உடனே அந்த குக்கி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து செயின் ஒரு லாங்காக லென்த்தாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா செயின் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. இதை நம்ம கீழே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் கூட அட்டாச் ஆன மாதிரி இன்னொரு ஊக்கு இருக்குது. இதை தான் நம்ம வந்து மேலே சீலிங்கில் மாட்டணும். இந்த ஊக்கை ஃபஸ்ட்டு சீலிங்கில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த செயினை மாட்டணும். லைன் பை லைனாக மாட்டணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊக்கை மாட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிட்டு அந்த ஸ்ப்ரிங்குக்கு கீழே வந்து அந்த நம்ம செயினை மாட்டிட்டு இந்த சங்கிலியை மாட்ட பிறகு அதுக்கு எண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்னொரு ஊக்கம் மாட்டிட்டு கடைசியாக நம்ம ஊஞ்சலை மாட்டிக்கலாம். லைன் பை லைனாக மாட்டினா கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம மாட்டணும். நான் கூட வெளியே வேறு எங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சங்கிலி வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் இதுவே நல்லா குவாலிட்டியாக இந்த வெயிட் தாங்குற அளவுக்கு தான் இருக்குது. இந்த பில்லோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கீழே உட்காருது, அதை பாருங்கள். அந்த அந்த ஃபினிஷிங்கோட எல்லாத்தையும் நூல் இருக்குது. இது பேக் சைடு தான். இந்த நூலை கட் பண்ணலாமா இல்லை வேணாமா, கட் பண்ணால் ஏதாவது அந்த ஃபினிஷிங் அது வெளியே வந்துடுமான்ற ஒரு டவுட்டாகவே எனக்கு இருக்குது. இது வந்து பேக் சைடு தான், ஃப்ரண்ட் சைடில் நார்மலாக தான் இருக்குது. இது ஒரு ஃபினிஷிங் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது ஒண்டி தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். மற்றபடி இது சூப்பராக நல்லா குவாலிட்டியாக தான் நல்லா இருக்குது. மற்றபடி இதெல்லாமே ஓகே. அந்த நூல் ஒண்டி தான் கொஞ்சம் அது வெளியே தூக்கின்னு இருக்கிறது நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக நீட்டாக வேறு மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கலாம், அதை வேறு ஏதாவது இது பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பின்னாடி இருக்கிற அட்டையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து மாட்டிக்கலாம். நான் வந்து நிறைய கடையில் நான் போய் எங்கள் ஊரில் இருந்த எல்லா கடையிலையும் நான் பார்த்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால தான் நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். மற்ற ஊஞ்சல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ஒரு ரவுண்டு மாதிரி ஒன்று இருக்கும் சைடில் 2 பக்கமே. அது வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக இருக்காது. நம்மளுக்கு சைடில் 2 பக்கமும் ஒரு
கேப் மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த இமேஜ் வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதனால தான் சரி நான் லோக்கல் எல்லா கடையும் நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணுங்கள். நான் எங்கள் ஊரில் இருந்த எல்லா கடையிலையும் போய் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு தான் நான் ஆன்லைனில் பை பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டோட உங்களுக்கு லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கன்ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் தரேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பை பண்ணி வாங்கிக்கோங்க. இதை பிரிக்கும் போது நான் சின்ன சின்ன விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ண பார்த்தேன். அங்கங்கே கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. நான் அந்த ஊஞ்சலை நான் மேலே மாட்டிட்டு உங்களுக்கு நான் கடைசியாக அந்த மாட்டிட்டும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் பிரித்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஊஞ்சலை இப்போ மாட்டலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கொடுத்த அந்த ஊக்கை வந்து நம்ம மேலே மாட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்த ஸ்ப்ரிங்கை வந்து கீழ் சைடு பெருசாக இருக்கிற அந்த குக்கி மாதிரி இருக்கிற ஸ்ப்ரிங்கை கீழ் சைடாகவும் சின்னதாக இருக்கிறத மேல் பக்கமாகவும் மாட்டிட்டு அப்புறம் அவங்க கொடுத்த அந்த செயின் இருக்குது பார்த்துக்கிறீங்களா, அந்த செயினில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் நம்ம மாட்டிக்கிட்டு அப்புறமா கீழே கடைசியாக இருக்கிற அந்த செயின் எண்டில் வந்து நம்ம இன்னொரு ஊக்கு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஊக்கை நம்ம மாட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஒரு மெத்தடில் மாட்டணும். இப்படி தான் மாட்டணும். இந்த மாதிரி மாட்டிட்டு இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம ஊஞ்சல் எடுத்து மாட்டிக்க வேண்டியது தான். ஊஞ்சல் அங்கோட எண்டில் வந்து அங்கேயும் ஒரு கொக்கி மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் அப்படியே நம்ம மாட்டிக்க வேண்டியது தான். சின்ன கொக்கி மாதிரி இருக்கிறத ஊஞ்சல் எண்டிலையும் பெரிய கொக்கி மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ஊஞ்சலில் மாட்டிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து இங்கே கீழே போட்டு உக்கார அந்த நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த பில்லோவை எடுத்து வச்சுட்டு மேலே வந்து இப்போ அதுக்கு ஹெட்டுக்கு நம்ம கட்டுற அந்த தலைக்கணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பில்லோ இன்னொரு பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது குஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு இப்போ இங்கே கம்பி இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு சைட்லேயும் இந்த ரெண்டு சைடு இருக்கிற கம்பிலையும் நம்ம அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊஞ்சல் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து உட்காந்து நம்ம நல்லா ஊஞ்சல் ஆட வேண்டியதுதான். இங்கே பின்னாடி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த ரெண்டு சைடு கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கட்டிக்கலாம். இது இந்த இடத்துல தான் ஒண்டி நம்ம கட்டணும் அவசியம் கிடையாது. இதில் எந்த சைடில் வேணால் கட்டிக்கலாம். சில பேர் வந்து சைடில் கூட படுப்பாங்க. உள்ளே ஃபுல்லாக நல்லா நிறைய ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இந்த சைடும் படுக்கலாம் அந்த சைடும் படுக்கலாம். நம்மளுக்கு எங்கே வாட்டமாக இருக்குதோ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அதை கட்டிக்கலாம். இல்லை அதை கட்டணும் கூட நம்மளுக்கு அவசியம் கிடையாது, கட்டாமல் கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒன் சைடு கட்டியாச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம கட்ட போகிறோம். இன்னொரு சைடு கட்ட பிறகு அவ்வளோதான். இப்போ இந்த சைடும் நம்ம கட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இது ஓகே, இப்படி தான் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் மாற்றி அந்த இடத்துல வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து அந்த டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை ஸ்க்ராச்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஊஞ்சல் வைக்கிற இடத்துல அந்த இரும்பு பகுதி வந்து தரையில் படுறதுனால இல்லை அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அங்கேருந்து வரும்போது இந்த மாதிரி மேஜரான சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இதுக்காக நம்ம ரிட்டன் போகிறதா தான் போகலாம். ஆனால் வந்து வரத்தும் இதோட மோசமாகவோ இல்லை இதோட வந்து இதுவாக இருக்குமா நல்லா இருக்குமா நம்ம சொல்ல முடியாது. டைம் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம கடையில் வாங்குறதே நம்ம வந்து பெஸ்ட் பார்த்து வாங்கலாம். ஆனால் நான் பார்த்த ஊரில் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆன மாதிரியே இல்லை, பாதியாக கவர் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை ஒரு சின்ன மேஜரான இது தான். இதெல்லாம் நம்ம பெயிண்டிங்கே பண்ணலாம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம உட்காந்து காட்டுறோம் பாருங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதை பற்றி ரிவ்யூ வந்து இதுக்கு ஒரு 4 ஸ்டார் கொடுக்கலாம். நான் நேராக போய் நம்ம கடையில் பார்த்து நான் வந்து நல்லா விசிட் பண்ணிவிட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனால நான் ஆன்லைனில் பை பண்ணி வாங்கினேன். இன்றைக்கி நேராக போய் பார்த்து நம்ம ஊரில் பார்த்தது வரைக்கும் எதுவுமே நல்லா இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது ஆன்லைனில் வாங்கினது எவ்வளோ பரவாயில்ல. மணி வேஸ்ட் சூப்பர், எல்லாமே ஓகே. எவ்வளோனா இதோட பட்ஜெட் எவ்வளோனா 4410 ரூபா. மற்ற லோக்கலில் நான் கடையில் பார்த்ததோடு இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, அதெல்லாம் வாங்கிட்டேன். இதோட உங்களுக்கு லிங்க் இதோட இது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். விசிட் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற கடையிலையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். புதுசாக ஏதாவது வீடியோ போடணும்னா சஜஷன் சொல்லுங்கள். பாய்.